பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த விகேபுரம் சேகரம் 4 சேகரங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது இல்லையா? கருத்தப்பிள்ளையூர் சேகரம், அகஸ்தியர்பட்டி சேகரம், மேலச்சவந்திபுரம், கீழச்சவந்திபுரம் 4 சேகரங்களாக பிரிக்கப்பட்ட பின்பதாகவும் அதே கூட்டம் இன்றைக்கு இந்த இடத்தை நிரப்பி இருப்பதை காணும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டம் குறையல இல்லையா? நீங்க நிறைவா வந்து அமர்ந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பண்டிகை என்றாலே விக்ரமசிங்கபுரத்துல ரொம்ப ஃபேமஸ் என்ன தெரியுமா? பண்டிகையில போடப்படுகிற பரோட்டா. தாடி ஐயா பேர் என்னதுன்னு மறந்துட்டேன். ரொம்ப அழகா ஒரு தேவ பிச்சை பரோட்டா போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சால்னா கொடுப்பார் பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்போதான் எனக்கு தெரியும் இந்த சால்னா எதுல செய்யறாங்க தெரியுமா? புண்ணாக்குல செய்யறாங்கன்னு. சரியா? புண்ணாக்குல செய்யறாங்கன்னு எனக்கு அப்போதான் தெரியும். ஆனா ரொம்ப டேஸ்டியா செய்து கொடுப்பாங்க. அந்த பண்டிகை வந்துட்டுனா கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் ஒரு மகிழ்ச்சி அல்லவா? இதுல லைட்ஸை மாட்டுவாங்க, நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பணி செய்வது. எனவே இந்த மகிழ்ச்சியில நானும் உங்களுடனே வந்து பங்கு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எனக்கு இதோடு சேர்த்து 5வது ப்ரோக்ராம். காலையில 7:30 மணிக்கு ஆரம்பித்தேன், இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்குது. நான் வீட்டுக்கு போன உடனே திரும்ப சென்னைக்கு போனோம். நாளை முழுவதும் அங்க ஒரு பணி இருக்கிறது. இப்படி தேவன் கொஞ்சம் பிஸியா வைத்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். போகிற இடங்களிலே தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சங்கீதம் 103 மையமாக வைத்து தெய்வ செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 103. நீங்க நினைக்கலாம் பிஷப் பழைய பிரசங்கத்தை சொல்ல போகிறார் என்று. 103 தான் எத்தனை தடவை பேசிவிட்டார் என்று எண்ணலாம். இன்றைக்கு இதுவரை நான் உங்களோடு பேசினது 103 11ஆம் வசனத்திற்கு கீழ்ப்பகுதி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தேவன் திருச்சபைக்கு செய்த நன்மை என்ன என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் உங்களோடு கூட பேச போவது 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் முடிய நான் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் நம்ம எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானதொரு சங்கீதம், நன்கு தெரிந்த அறிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இங்க 2 காரியங்களை செய்யும்படி இந்த தாவீது அரசன் நம்மை அழைக்கிறார். சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி என்றால் என்ன பொருள்? நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. என் ஆத்துமாவே எப்போதும் கடவுளுக்கு நீ நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு நாளும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து மறந்து போனாங்க இல்லையா? இன்றைக்கு நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வியாதி மறதி. அடிக்கடி மறந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அழகா கடந்து வருகிறார்கள். எகிப்திலிருந்து 6 வாரத்தோடு புறப்படுகிறார்கள். திடீரென்று அங்கே அவர்களுக்கு எதிரே செங்கடல் குறுக்கிடுகிறது. என்ன செய்யன்னு தெரியல. முன்பக்கம் கடல், பின்பக்கம்
பார்வோனுடைய ரதங்களும் ஆட்களும் வருகிறாங்க. என்ன செய்வதென்று தெரியல. மிகப்பெரிய ஆச்சரியம், செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. கால்நடையாக வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறாங்க, கடந்து போகிறாங்க. இன்றைக்கு சில இறையியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, இல்லையா அது ஆழமான கடல் கிடையாது, அது ரெட் சி கிடையாது, ரீட் சி என்று சொல்லுகிறாங்க. அது ரீட்னா தமிழ்ல நாணல்கள் நிறைந்த கடல் என்று. ஆனால் அதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? அது எவ்வளவு ஆழம் இருந்தது என்று எனக்கு தெரியாது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். ஆனால் எகிப்தும் அவனுடைய ரதங்களும் அந்த ஆழமற்ற கடல் என்று சொல்லுகிறார்களே, அந்த கடலுக்குள்ளேயே மூழ்கி போடப்பட்டது. இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இன்றைக்கு தேவன் செய்த மகத்தான செயல். கொஞ்ச தூரம் தான் நடந்து போனாங்க, அதுக்குள்ள இந்த மிகப்பெரிய அதிசயத்தை மறந்துட்டாங்க. இது வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒன்று. கடலை கால்நடையாய் கடக்க முடியுமா? கடந்தார்கள். மறக்க முடியாத ஒன்று. ஆனால் கொஞ்ச தூரத்துல மறந்துட்டாங்க. அங்க போறாங்க மாறா, அங்க தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. மோசேகிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. தயவுசெய்து தண்ணி கொடுங்கய்யா, தண்ணி இல்லை என்று கூட கேட்டிருக்கலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசே, எகிப்துல எங்களுக்கு சாகிறதுக்கு இடமில்லை நினைச்சாங்க கூட்டு வந்த. மோசையை நம்பி நாங்க மோசம் போகிறோமே, குடிக்க தண்ணி இல்ல, தவனத்தால் சாகிறோம். அவனை கல்லறிய போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய தீங்கு இது! ஆனா கடவுள் ரொம்ப ஆச்சரியம். கன்மலை அடி என்று தேவன் சொன்னார். அவர்களுக்கு அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நல்ல தண்ணி குடிச்சாங்க. பெரிய ஆச்சரியம். எவ்வளோ பெரிய அதிசயத்தை கடவுள் செய்து விட்டார். ஆடி பாடி மகிழ்ந்திருக்க கூடும். இதான் கடலை கடந்த உடனே அதை தான் செஞ்சாங்க, இல்லையா? ஆனா கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லாம் மறந்து போயிட்டாங்க. சொன்னாங்க, என்னையா இது, நாங்க இத்தனை வருஷமா நடந்து வாரோம், ஒரு நான் வெஜிடேரியன் மீல் கூட எங்களுக்கு இல்லையே. நாங்க எகிப்துல எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா? நாங்க சட்டி கிட்ட உட்கார்ந்து அது வேக வேக சாப்பிடுவோமே. இவ்வளவு நாளாச்சு இந்த மன்னாவையே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மன்னாக்கு முதல்ல என்ன பேர் சொன்னாங்க தெரியுமா? முத சாப்பிடும் போது, அப்பா தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்குதே. முதல்ல சாப்பிடும் போது அப்படித்தானே சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுது, என்ன சொன்னாங்க? இது எப்படி இருக்குது? ஒலிவ மரத்து காய் மாதிரி இருக்குது. அந்த டேஸ்ட் தான் இருக்கு, கொஞ்சம் கசப்பா இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சுது, என்ன சொன்னாங்க? இந்த அற்பமான உணவு எங்களது உள்ளத்திற்கு அரோசகமாயிருக்கிறது, அருவருப்பா இருக்குயா. எவ்வளவு நாள் இந்த மன்னாவை சாப்பிடுறது? இன்னைக்கு கடவுள் அதிசயங்களை செய்யும் போது ஆகா ஓஹோ என்று பேசுவோம், தேனிட்ட பணியாரம் என்று சொல்லுவோம். கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்து போயிரும். அதைத்தான் இவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நீ மறந்து போயிராத, அந்த ரெண்டையும் செய். கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்து. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்து. எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்து. அது மாத்திரமல்ல, அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாது. இந்த பண்டிகைக்கு வருகிறோம், நன்றியோடு வந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரத்தோடு வந்திருக்கிறோமா? நான் நன்றியோடு தான் அமர்ந்திருக்கிறேனா? எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறீரப்பா, உங்களுக்கு நன்றி. வீட்டில் புறப்படும் போது நன்றியோடு தானே வந்தேன். இங்க வந்து பார்க்கிறேன், ஏப்பா அந்த பொம்பளை காது கழுத்துல இப்படி போட்டு வந்திருக்காளே, நமக்கு ஒன்னும் கடவுள் தரலையே. நன்றி உணர்வுலாம் எங்கேயோ போயிருது. இந்த ஆளை பாரு, எப்படி ஷோக்கா உட்கார்ந்து இருக்காரு, முதலாளி மாதிரி. கடவுள் ஏன் குடும்பத்தை ஏன் இவ்வளவு வறுமையில வைத்திருக்கிறார் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால்
ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்தமான கிருபை. எவ்வளவு ஆச்சரியமா கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றியோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம். காதுல கழுத்துல போட்டான்னு போடாட்டான்னு, என்னை படைத்தது கடவுளா தங்க ஆசாரியரா? சொல்லுங்க, படைத்தது யார்? ஏசப்பா தான் படைச்சாரா? அவன் காதுல போட்டான்னா போடாட்டான்னு, கழுத்துல போட்டான்னா போடாட்டான்னு, என்னை தங்க ஆசாரியர் படைக்கல. என்னை படைத்தவர் யார்? தேவாதி தேவன் படைத்திருக்கிறார். நான் போட்டாலும் அழகாதான் இருக்கிறேன், போடாட்டாலும் அழகாதான் இருக்கிறேன், இல்லையா? நம்ம ட்ரெஸ்ஸஸ் அல்லது நம்முடைய நகைகள் இது அல்ல. என் தேவன் இவ்வளவு அழகா கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. தனி மனிதனாகிய நமக்கு நம்முடைய வாழ்விலே தேவன் என்ன செய்கிறார்? 6ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, அவர் செய்த அதிசயம். 103ஆம் சங்கீதம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சொல்றாரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என்றால் என்ன பொருள் தெரியுமா? The forbearing grace, அவருடைய தாங்கும் பொறுத்து கொள்ளும் கிருபை. The forbearance of God. அவர் எவ்வளவு நம்மை தாங்குகிறார், எவ்வளவு நம்மை பொறுத்து கொள்ளுகிறார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், தம் மீது சுமந்து கொண்டார், என்னுடைய நோய்களை குணமாக்கினார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். சரியா? ஒரு வாகனம் வச்சிருக்கிறவங்க, லாரி வச்சிருக்கிறவங்க அல்லது ஒரு மற்ற வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், வாகனத்துல ரொம்ப முக்கியமானது என்னது? முக்கியமான ஒரு பகுதி பேரிங்ஸ். பேரிங்ஸ் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நம்ம ஆட்கள் எல்லாம் பட்டை போச்சுன்னா போச்சு, பட்டை போச்சுன்னா வண்டி நகலாது, அங்கனதான் நிக்கும். பட்டம்னா என்னது? ஒவ்வொரு வீலுக்கு மேல நீங்க பாருங்க, லாரி எல்லாம் பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு கம்பி, அதுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஒரு பட்டை, அதுக்கு கீழே ஒரு பெரிய பட்டை, அதுக்கு கீழே ஒரு பெரிய பட்டை, பட்டைகளை அடுக்கி 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 இப்படி வச்சிருப்பாங்க. சரிதானா? அதுதான் பேர் பியரிங்ஸ். அந்த வீலுக்கு மேல இருக்கும். அது எவ்வளவு லோட ஏத்தினாலும் அதை தாங்கிக் கொள்ளுவது எது? இந்த பட்டை தாங்கிக் கொள்ளும். பட்டை உடைஞ்சதுன்னா போச்சு. இன்றைக்கு நம்முடைய தேவன் பட்டை உடையாம பாதுகாக்கிறார் நம்மை. ஏன் தெரியுமா? அவருடைய forbearing grace நம்மை தாங்கும், நம்மை பாதுகாக்கும் அவருடைய கிருபை. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டங்கள், எல்லாவற்றின் மத்தியிலையும் இன்று வரைக்கும் என் பட்டை கலராமல் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. நன்றி சொல்ல வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஐயா, எவ்வளவு கிருபையா என்னை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. இன்னும் அவர் சொல்லி இருக்கிறாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். He is crowning you. He is crowning. முடிசூட்டுகிறார். எதனால தெரியுமா? கிருபை, இரக்கம். நான் ஒடிந்து போகாதபடி, நான் முறிந்து போகாதபடி இன்று வரைக்கும் தேவன் என்னை தாங்கி வந்திருக்கிறார். தனி மனிதனாகிய என்னுடைய வாழ்விலே தேவன் செய்த மகத்துவம் அத்தனை பெரியது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நன்மையினால் உன் வாயை
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. முதலாவது சொல்லிக் கொடுத்தேன், the forbearing grace. இரண்டாவது இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது the renewing grace, நம்மை புதுப்பிக்கிற கிருபை. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. நம்மளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார், அதுவும் கழுகுக்கு சமானமாய். அப்படின்னா என்னது? கழுகு 40 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடும். ஆனால் என்ன நடக்கும் என்றால், இதற்கு வயதாக வயதாக இதன் மேல எல்லாம் முடிகள் வளர்ந்து 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 முடியுடைய வெயிட் ரொம்ப அதிகமாயிரும். இதனுடைய அழகு முரடாகிரும், கொத்த முடியாது. இப்படி வயதான கழுகால உயர பறக்க முடியாது, அது தன்னுடைய இரையை கொத்தி சாப்பிட முடியாது. ஆனால் இந்த கழுகுகள் என்ன செய்யும்? தனிமையான உயரமான ஒரு பாறையிலே சென்று அங்கே அமர்ந்து கொண்டு தங்களுடைய அலகுகளை பயன்படுத்தி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா முடிகளையும் பீத்து எரிந்து விடும். பீத்து பீத்து எரிந்து விடும், முடியே இல்லாம ஆயிரும். அது மாத்திரமல்ல, இந்த அலகுகளை பாறையில தட்டி 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 உடைக்கும். அப்ப மேல இருக்கிற கூடு உடைந்து போகும், உள்ள இருந்து அழகான இளமையான ஒரு கூடு வரும். இந்த முடியெல்லாம் பீத்து போட்ட உடனே அது அப்படியே அந்த பாறையில இருக்கும், சாப்பிடாது, உணவு சாப்பிடாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த முடி வளரும். முடி வளர்ந்த உடனே இப்ப வெயிட் கிடையாது, புது பலத்தோடு புது வேகத்தோடு அங்கிருந்து பறந்து வரும். இந்த கழுகுக்கு இனிமே பெயர் கழுகு கிடையாது. இதுக்கு என்ன பெயர் தெரியுமா? ராஜாளி. ராஜாளி பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாளி. இந்த கழுகு புது பலன் அடைந்த உடனே ஒரு புதிய வேகம், புதிய பலன். இதுதான் ராஜாளி பறவை. கடவுள் சொல்லுகிறார், உன்னை ராஜாளி பறவையாக மாற்றுவேன். உன் சரீரத்துல பலன் குண்டி போச்சுதா? உங்க இன்னர் லைஃப்ல சோர்ந்து போனீங்களா? பயப்படாதீங்க. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இத கடவுள் செய்யறாரு நம்முடைய வாழ்க்கையில. அப்ப என் நரைச்ச முடியலாம் கருப்பாயிருமா? கொஞ்சம் ஆசையா தான் இருக்குது இல்லையா? ஆகாது. ஆனால் எனக்குள்ளே ஒரு புது பலன். சாகிற காலத்துல மோசே சொல்றாரு, எனக்கு 40 வயதா இருக்கும் போது என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. என் கண் மங்கவும் இல்லை, என் பலன் குன்றவும் இல்லை. என் பலன் குன்றவும் இல்லை. புதுப்பிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிப்பார். ஒருவேளை சரீரத்துல பலகீனம் அடையலாம், ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஐயா, அவ்வளவு எங்களுக்கு செய்றீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது சொல்லிக் கொடுத்தேன், அவர் the forbearing grace, நமக்கு தாங்கும் கிருபையை தருகிறார். இரண்டாவது the renewing grace, என்னை புதுப்பிக்கிற கிருபையை தருகிறார். அவர் என்னை புதுப்பிக்கிறார். நாள்தோறும் நான் புதுப்பிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை புது மனிதனாக மாற்றுகிறார். மூன்றாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். த கைடிங் கிரேஸ், வழி நடத்தும் கிருபை. வழி நடத்தும் கிருபை. அவர் சொல்றாரு, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும். நல்லா கவனிங்க, அவர் எதை சொல்றார் தெரியுமா? கானான்ல இருந்து புறப்பட்டு வந்தார்களே, வரும்போது வழி நெடுக பயங்கர டெசர்ட். அவங்க வழி நடந்தது எல்லாம் வனாந்திரம்,
சீனாய் வனாந்திரம், சீன் வனாந்திரம். இந்த எகிப்திலேயே கிட்டத்தட்ட 5% நிலத்துல தான் மக்கள் வாழக்கூடும். அதுலதான் முழு எகிப்து மக்களும் இருக்கிறாங்க. மற்ற எல்லாம் டெசர்ட். அந்த டெசர்ட்ல இருந்து கடவுள் வழி நடத்தி வருகிறார் இவர்களை கானான் தேசத்திற்குள்ளே. டெசர்ட் பார்த்திருக்கீங்களா? அந்த டெசர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த டெசர்ட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த டெசர்ட்ல பயணித்து இருக்கிறேன். அந்த டெசர்ட்ல நம்ம வழிகளுக்கு அடையாளம் வைக்க முடியாது. எங்க என்ன நடக்கும் தெரியாது. மருந்துக்கு கூட செடிகள் இருக்காது. எகிப்திலிருந்து கானானுக்கு போற வழியில அமைந்திருக்கிற அந்த டெசர்ட்ஸ் கடக்க முடியாது. சரி, நான் நல்ல இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன், சுத்தி எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று எண்ண முடியாது. கீழே இருந்து தேள் காலி வரும், கீழே இருந்து பாம்புகள் வரும். அந்த பூமிக்குள்ள மறைஞ்சு கிடக்கும், எப்ப வரும் தெரியாது. ஆனால் இந்த டெசர்ட்ல எத்தனை லட்சம் மக்கள்? அவங்க எத்தனை லட்சம் மக்கள்? 6 லட்சம் மக்களுக்கு அப்பமும் குறைவில்லாம, தண்ணீரும் குறைவில்லாம, அவங்க ஆடை பழசாகாம, அவங்க பாதரட்சை பீந்து போகாம வழி நடத்தினாரே, அதைத்தான் சொல்லுகிறார். உங்களை வழி நடத்தும் தேவன். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என்னை யார் வழி நடத்த போகிறார், யார் எனக்கு அடுத்த காரியத்தை சொல்ல போகிறார், நான் எப்படி கடந்து போக போகிறேன் இந்த வனாந்திரத்தை? கடவுள் சொல்றாரு, நான் இருக்கிறேன், என் கிருபை உன்னோடு இருக்கிறது. மை கைடிங் கிரேஸ் இஸ் வித் யூ. என்னுடைய வழி நடத்தும் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு உன்னதமான தேவனுடைய வழி நடத்தும் கிருபை நம்மோடு கூட இருக்குது. பயப்படாதீங்க. நிறைய நேரம் அச்சம் கொள்ளுகிறோம். ஐயோ என் வாழ்வை பயப்படாதீங்க. மோசேயை வழிநடத்தின தேவன் நம்மையும் வழிநடத்தும்படி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய நேரம் பயப்படுகிறோம் அல்லவா? அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை. ஆமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் வச்சாச்சா, உங்க மடியில வச்சுக்கோங்க அல்லது உங்க பைக்குள்ள வச்சுக்கோங்க. நான் கலட்டல, அப்பதான் தெரியும் நீங்க செய்றீங்களா செய்யலையான்ட்டு. இல்லைன்னா சரியா? இப்போ 2 கையை ஃப்ரீ ஆக்குங்க. புஸ்தகத்தெல்லாம் கீழே மடியில வச்சிருங்க. கையெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டா. நான் சொல்றத கரெக்டா செய்யணும். சொன்ன உடனே டக்குன்னு செய்ய. நல்லா கையை எப்படி வச்சாச்சா? ரைட். இப்போ இந்த கண்ணை இப்படி பிடிங்க. ஒரு கையை வச்சு இப்படி பிடிங்க. இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. நான் காட்டுறபடி வச்சுக்கோங்க. 1 2 3 சொல்லுவேன். கண்ணுல ஏன் சிரிக்கீங்க? குத்த மாட்டீங்களா? உங்க கண்ணையே உங்களால குத்த முடியாது இல்லையா? கடவுளுடைய கண்ணை தொட முடியுமா? அவர் சொன்னார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை. உங்களை ஒருத்தனும் தொட முடியாது. உங்களை நான் வழி நடத்துகிறேன். அது எந்த வனாந்தரமாய் இருக்கட்டும். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த ரொம்ப கிருபை உள்ள தேவன். அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன். யாரையும் தேடி ஓடாதீங்க. அந்த பிரசங்கார ஜெபம் பண்ணி சொல்லுங்க, இந்த பிரசங்கார ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஒருத்தட்டையும் போகாதீங்க. உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற தேவன் வழி நடத்துவார். சரியா? இந்த தேவனைத்தான் அவர் சொன்னாரு, என் ஆத்துமாவே
ஸ்தோத்தரி. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க. இன்றைக்கு ஸ்தோத்தரித்தலுக்கு எதிர்ப்பதம் என்னது? ஸ்தோத்தரித்தலுக்கு எதிர்ப்பதம் என்னது? முறுமுறுத்தல். எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறது. கடவுள் என்னதான் அப்படி வச்சிருக்காரு, அவனை நல்லா வச்சிருக்காரு, எனக்கு தான் இப்படி பண்றாரு கடவுள். இல்ல, முறுமுறுக்காதீங்க. கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒண்ணு எது தெரியுமா? எது பிடிக்காது? முறுமுறுத்தல் பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபம் வருவதற்கு காரணம் அவங்க என்ன செஞ்சாங்க? எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்தல் தான். எவ்வளவு அதிசயங்களை செஞ்சாலும் முறுமுறுத்தல் தான், இல்லையா? முறுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க, ஸ்தோத்தரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிற நிலைக்காக செலிப்ரேட் இட். உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க. இதுதான் ஸ்தோத்தரித்தல். இது இல்லையா தோத்திரம்? என்ன நீர் வச்சிருக்கிறதுக்காக நன்றி. எனக்கு இன்னைக்கு காதல கழுத்துல நகை தரல, நன்றி. எனக்கு மற்றவங்கள மாதிரி பட்டு சேலை இல்ல, நன்றி. எனக்கு ஒரு சேலை தந்திருக்கிறீர், நன்றி. எனக்கு ஒரு நல்ல சட்டை தந்திருக்கிறீர், நன்றி. அதான் பவுல் சொன்னாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த நிலையிலும் மன ரம்மியமா இருந்தீங்கன்னா நீங்க கடவுளை ஸ்தோத்தரிக்கிறீங்க. இன்னைக்கு கிளப்பி விட்டுருதாங்க, ஸ்தோத்தரிங்க, தோத்திரம் 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 தோத்திரம். முடிச்ச உடனே என்னது? இந்த பெருசிங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சான்னு. அதுக்கும் முறுமுறுப்பு தானே. முறுமுறுப்பு கடவுளுக்கு பிடிக்காதது. உங்க வாழ்க்கைய செலிப்ரேட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கைய கொண்டாடுங்க. இன்னைக்கு என்ன வைத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்க. அதுதான் ஸ்தோத்தரித்தல். சரியா? அடுத்து, அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஒன்னு ஒன்னா சொல்லுங்க கடவுள் செய்த நன்மைகளை. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு படிக்கிறோமே, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன். தமிழே இந்த பாட்டு இருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகளை பாடுகிறோமா? ஒன்னா சொல்லுங்க. ராத்திரி தூக்கம் வரலையா? ஒன்னு ஒன்னையா சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த பண்டிகை நாட்களிலே அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? அவருடைய forbearing grace, அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? அவருடைய renewing grace, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய guiding grace நம்மோடு கூட இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் போட்டுக்கோங்க. ஐயா, எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க. நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இல்லாடி எந்த காலமும் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தாங்கிக் கொண்டு வருகிறீர். ஒரு வாகனத்துல பட்ட தாங்கிறது போல உங்க கிருபை எங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. பட்ட கலராம எங்களை காப்பாத்துறீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கைகள் ரெண்டையும் உயர்த்தி கொள்ளுவோமா? சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான குருவான ஒரு ஐயாவுக்கு நன்றி. திருச்சபையின் மூப்பர்களுக்கு நன்றி. இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.